பாலுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்பாடா. அது எந்த பாலானா இருக்கட்டும், ஸ்டாண்டர்டைஸ்டு, டோன்டு, டபுள் டோன்டு ஏதோ ஒண்ணு, அப்படி இல்லைன்னா ரா மில்க், ஃப்ரெஷ் மில்க் ஏதோ ஒண்ணு. ஆனா பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா பால் சார்ந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அதாவது இந்த கண்டென்ஸ்டு மில்க், ஃபிளேவர் மில்க், சீஸ், நெய், பட்டர், பன்னீர், தயிர் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி உண்டு. 5% நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 12 இருந்தது, செப்டம்பருக்கு அப்புறம் 5 நினைக்கிறேன். பட் இதுவே நானே சொந்தமா மாடு வச்சிருக்கிறேன், நானே பால் கறந்து எடுத்துட்டு போய் வீடு வீடா சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பாலுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. அதுல இருந்து நான் தயிர் எடுக்கிறேன், நெய் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. அதாவது லூஸ்ல விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. அதே ப்ராடக்ட்டை வந்து ஒரு பேக் பண்ணி லேபிள் பண்ணி ஒரு பிராண்டடா பண்றோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. இப்போ இந்த பாலுக்கு இருக்கிற அதே கான்செப்ட் தான் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், கறி, அப்புறம் இந்த மளிகை பொருட்கள் எல்லாத்துக்குமே, பருப்பு, தானியம், மாவு இது எல்லாத்துக்குமே. இப்போ நீங்க வந்து கறியோ காயோ இல்ல பழங்களோ வந்து லூஸ்ல வாங்குறீங்கன்னா அது எதுக்குமே வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதே பழங்கள், காய்கள், கறி இதெல்லாம் வந்து ஒரு பேக்கடா அது ஒரு பிராண்ட் நேம்ல லேபிள் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதெல்லாம் வந்து விற்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும்.